அந்த வீடியோ ஒரு 10 செகண்டுக்கு மேலே யாராலையும் பார்க்க முடியாது. பயம் வருது, நடுக்கம் வருது. இப்போ அதுக்கு கீழே இருக்கிற சைலேந்திர பாபு 2.0 வேட்டையெல்லாம் போடுறாரு. ஆனாலும் அது நிறுத்தப்படலை. அப்படின்னா வெளி மாநிலங்கள்லேருந்து சர்க்குலேட் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரியான பசங்கள்லாம் எங்கேருந்து சீரழிகிறாங்கன்னா, நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஹீரோ மட்டும் இப்படிலாம் என்னடா அவன் அடிக்க மாட்டானா, இல்லைடா அவனுக்கு பழக்கம் இல்லைடா அப்படின்னா ஹீரோ வந்து ஒரு புனிதமானவர்னு அந்த படம் அந்த காட்சியை படுத்தும். அதில் விஜய் இருந்திருக்காரு, அஜித் இருந்திருக்காரு, எல்லாருமே இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுங்களால நான் அன்டச்சபிலிட்டின்னு தான் சொல்லுவேன். இவனுங்களை மாதிரி ஆளுங்க வந்து தேட்டருக்கு வருவானுங்க, அதனாலேயே நான் அந்த தேட்டர்களுக்கு நான் போக மாட்டேன், மாதிரி பெரிய பெரிய தேட்டருக்கு போயிடுவேன் அப்படின்ற வார்த்தையை அந்த ஐடி பதிவு பண்ணுது. அப்போ 2.5 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரமாக சரக்கு மட்டுமே கண்ணில் காமிச்சிட்டு 1/2 மணி நேரம் மட்டும் ஃப்ரீ ட்ரக் சொசைட்டினா திருந்திடுவாங்களா? ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அடிச்சு அவர் ரத்தம் வராமல் வில்லனை அடித்து ஓரம் போட்டுருவார், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஹீரோவே கொடூரமாக கொலை பண்ணுறது. இப்போ இது என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும்? ரெட் நோட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணலில் ஜேர்னலிஸ்ட் சேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கும். நேற்றைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம். ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு வட மாநிலத்தரை போயிட்டு அடிச்சு அந்த 3 சிறுவர்கள் வந்து சிறையில் வைக்கிறாங்க, இன்னொருத்தர் மட்டும் வெளில இருக்கான் போல. ஸோ இங்க திமுக அரசோட ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி போய் கிடக்கும். அது போதைன்னும் போது நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்லணும். அந்த பசங்க வந்து சின்ன பசங்க, சரிங்களா? இது அந்த வீடியோ ஒரு 10 செகண்டுக்கு மேலே யாராலையும் பார்க்க முடியாது. பயம் வருது, நடுக்கம் வருது. இது வந்து நிச்சயமாக இது ஆட்சியாளர்கள் மேலே குறை சொல்லணும். ஆனால் காவல்துறையும் இதை உடனே முன்னாடியே அவங்களெல்லாம் ட்ராக் பண்ணியிருக்கணும். காவல்துறையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த இடத்துல பிளாக்ல சரக்கு போகுது, எந்தெந்த இடத்துல எல்லாமே போகுதுன்னு எல்லாமே தெரியும். அவங்க இதெல்லாம் இனிஷியேட் எடுக்கணும். புரியுது? இப்போ வந்து ஆட்சியில் உள்ளவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பொறுப்பு இல்லை, காவல்துறைக்கு தான் வந்து பொறுப்பா? நிச்சயமா இருக்கு. நீங்க வந்து இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியுமா என்ன? எல்லாருக்குமே அவரு காவல்துறைக்கு ஒரு அமைச்சர். ஆனா அவரு அதை ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். அப்ப அதுக்கு கீழே இருக்கிற சைலேந்திர பாபு 2.0 வேட்டையெல்லாம் போடுறாரு. ஆனாலும் அது நிறுத்தப்படலை. அப்படின்னா வெளி மாநிலங்கள்லேருந்து சர்க்குலேட் ஆகுது. குறிப்பாக குஜராத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அதிக அளவில் சர்க்குலேட் ஆகுது. அதுவும் ஆந்திரா வழியாக சர்க்குலேட் ஆகுது. இது நம்ம செய்திகளில் மொத்தமாகவே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது எல்லாமே தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறையோட வேலை தான். இதை பார்க்கும்போது நமக்கு ஈரக்குடலாம் நடுங்குது. ஆனா இப்ப இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதலமைச்சர் கை கீழே தான் இருக்காங்க. ஏன் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணல? ஏன்னா அங்க ஒரு வட மாநிலத்துல அடிச்ச வீடியோக்கள் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம இங்க தூய்மை பணியாளர் போராடிக்கிட்டே இருக்காங்க. இல்ல அதை நிறுத்தி தான் ஆகணும். அதை நிறுத்தி தான் ஆகணும். நான் அதுல உடன்படுறேன். எப்போன்னு இல்ல, அது மறுபடியும் இந்த சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. அதை உடனடியா ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும். அதெல்லாமே நிறுத்தி தான் ஆகணும். அது நான் மாற்றுக்கிறது, நான் அதை நியாயப்படுத்தவே இல்லை அந்த விஷயத்த. இந்த போதை பழக்கம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடணும்னு சொல்றேன் நான். ஆனால் இப்போ இந்த பக்கம் இருந்து ஒரு வாதம் வருது, தாவேக்காவிலேருந்து வருது. நான் நேற்றுலேருந்து அதை நான் பார்த்துட்டு எல்லாமே சொல்கிறேன். அப்போது ஒரு ஐடி வந்து ட்வீட் போடுது, இவனுங்களெல்லாம் பார்த்தாலே அன்டச்சபிலிட்டியாக நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். அந்த ட்வீட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவனுங்களெல்லாம் நான் அன்டச்சபிலிட்டின்னு தான் சொல்லுவேன். இவனுங்களை மாதிரி ஆளுங்க வந்து தேட்டருக்கு வருவானுங்க, அதனாலேயே நான் அந்த தேட்டர்களுக்கு நான் போக மாட்டேன், மாதிரி பெரிய பெரிய தேட்டருக்கு போயிடுவேன் அப்படின்ற வார்த்தையை அந்த ஐடி பதிவு பண்ணுது. அப்போ நான் சொன்னேன், யாரோ ஒரு 4 சின்ன பையன் போதையில் பண்ணதுக்காக ஒட்டுமொத்த ஒரு 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 இதையே நீ வந்து எப்படா குறை சொல்லுவ? அது சரியாக இருக்காது அப்படின்னு நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல, இவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். உங்களை பார்த்தா எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்ற வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன். நீ அப்படி கூட சொல்லக்கூடாது. இப்போ அந்த சிறுவர்களை நல்வழிப்படுத்துறது எப்படின்னு தான் நம்ம பேசணும். அவனை அந்த மறுவாழ்வு மையத்துக்கு எப்படி அனுப்புறது, அவனை மாற்றுறது எப்படின்னு தான் பேசணுமே தவிர, அப்படியே அவனை இந்த சமூகத்துலேருந்து ஒதுக்கக்கூடாது. அவன் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறான். 2வது அவன் பாதிக்கப்பட்டதுக்கு முக்கியமான முழு காரணம் வந்து ஒன்று பார்த்தாக்கா சினிமாவும் ஒரு காரணம். நம்ம அதை மறுக்க முடியுமா? நீங்கள் இந்த மாதிரியான பசங்கள்லாம் எங்கேருந்து சீரழிகிறாங்கன்னா, சினிமாவில் இருந்து தான் சீரழிகிறாங்க. உங்களுக்கு சினிமா கொஞ்சம் திருத்தத்தை கொண்டு வரணும். முன்னாடி ஒரு காலகட்டத்தில் எல்லாம் சரக்கடிப்பாங்க. ஹீரோ எல்லாரும் சரக்கடிக்கும் போது நல்லா நோட் பண்ணினா ஹீரோ மட்டும் குடிப்பார், இல்லை குடிப்பார், கூட இருக்க எல்லாரும் சரக்கடிப்பாங்க. என்னடா அவன் அடிக்க மாட்டானா, இல்லைடா அவனுக்கு பழக்கம் இல்லைடா அப்படின்னா ஹீரோ வந்து ஒரு புனிதமானவர்னு அந்த படம் அந்த காட்சியை படுத்தும். அதில் விஜய் இருந்திருக்காரு, அஜித் இருந்திருக்காரு, எல்லாருமே இருந்திருக்காங்க, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, சரக்கையே ப்ரொமோட் பண்ணியே ஒரு பாடல் வர ஆரம்பிச்சிருச்சு. படத்தில் வந்து ஒரு படம் முழுக்க சரக்காக அடிக்கிறாங்க, சரக்காக போடுறாங்க, கொலையாக பண்ணுறாங்க, சரக்கு வகை வகையான சரக்கெல்லாம் காட்டுறாங்க. கடைசியில் ஒரு லைனில் ஃப்ரீ ட்ரக் சொசைட்டின்னு சொல்லிட்டா திருந்திடுவாங்களா?
உங்களுக்கு 2.5 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரமாக சரக்கை மட்டுமே கண்ணில் காமிச்சிட்டு 1/2 மணி நேரம் மட்டும் ஃப்ரீ ட்ரக் சொசைட்டினா திருந்திடுவாங்களா? அப்போ எது ஆழமாக பதியும்? அவனுக்கு கெத்தாக இருக்கணுன்றதான் பதியும். அப்போ நீங்கள் அந்த மாதிரியான காட்சிகளை நிறுத்தணும். 2வது, இப்போ வரக்கூடிய எல்லா படங்களுமே வன்முறையோட உச்சம், கொலை, ரத்தம், தெறிக்க இதெல்லாம் ஒரு காலத்தில் வில்லன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அடிச்சு அவர் ரத்தம் வராமல் வில்லனை அடித்து ஓரம் போட்டுருவார், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஹீரோவே கழுத்தை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ஹீரோவே கொடூரமாக கொலை பண்ணுறது, அப்படியான காட்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும்? கோவம் வரும்போது ஏதாவது பண்ணணும், பண்ணிக்கலாம். அப்போ இந்த சினிமாவும் ஒழுங்குபடுத்தணும். சினிமாவிலேருந்து மெயினாக தாக்கம் அதிகமாகுது, அதையும் நம்ம நெறிப்படுத்தணும். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் சினிமா தானா அப்படின்னு சொல்ல வரல, இதுவும் ஒரு காரணம். இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே திமுக அரசை எதிர்த்து பல போராட்டங்கள் நடக்கிறது பார்க்குறோம். இங்கே இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் இருக்கட்டும், தொடர்ந்து இத்தனை போராட்டங்கள் நடக்குது. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்னு குற்றம் சாட்டுறாங்க. அங்கங்கே எங்களை வந்து ரெஸ்ட் ரூம் கூட எங்களை அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் விட்டுட்டே இருக்காங்க. பஸ்ஸில் வச்சு சுற்றிட்டே இருக்காங்க. எங்கே போய் எங்களை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் திமுக அரசு என்ன பண்ண போகிறாங்க? அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை மறுபடியும் சொல்லணும். வாக்குறுதிகள் மட்டும் போதுமானது. இப்போ நம்ம ஒரு கரெக்ஷன் இருக்கு, இப்போ தாவேக மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நீங்க இதெல்லாம் மாத்திக்கலாம், நீங்க ஒரு கைட் கொடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா? அது மாதிரி திமுக அரசு மீதும் கொடுக்கலாம் இல்லையா? நான் கொடுக்குறோம். நான் இப்போ என்னோட இதில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தும் போது அவங்கள கூட்டிகிட்டு போய் கிளாம்பாக்கம்ல விட்டுட்டு வந்தாங்கன்னு நாங்கள் அதை பேசியிருக்கோம். அப்படி விடக்கூடாதுன்ற நாங்கள் பேசியிருக்கோம். போராட்டம்ன்றது எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கும். யார் நீங்கள் இந்த விஜய் சொல்கிறாருல, எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை கொடுப்போம், அண்ணா மாதிரி எங்களுடைய கொள்கை தலைவர்னால அந்த காலகட்டத்திலையும் போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு. போராட்டங்கள் நிறைய இருக்குது. நிர்வாகம்ன்றது ஒன்று, நிர்வாகத்திலிருந்து ஒரு ஆட்சியை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதை அவங்க எப்படி டைவர்ட் பண்ணி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் ஒன்று இருக்குது. இப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் ஆசிரியர்கள் ஜாக்டோ ஜியோ போராட்டம் பல வருஷமாக நடக்குது. அப்போ அந்த போராட்டங்கள்லாம் சரி செய்ய வேண்டிய திமுக தான். அவங்க தான் அதுக்கு வாக்குறுதி கொடுத்து அவங்க தான் செய்யணும். அதை அவங்க தவற விடுறாங்கன்னா அதுக்கு தேர்தலில் அவங்க மக்கள் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு மாறா அவங்க இது பண்ணிக்கிறதுக்கு நிறைய திட்டங்களையும் கொண்டு வராங்க. அதெல்லாம் மறைக்கிற விதமா தான் அந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த திட்டங்களை இதோட மறைக்கிறதுக்கான்னு சொல்லி கொச்சப்படுத்த முடியாது. அது எல்லாமே நேரடியாக மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு. நீங்கள் கடைசி 10 வருஷத்தில் ஜெயலலிதா போனதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அந்த ஆட்சி இருக்குல்ல, அதில் நேரடியாக மக்களை சென்ற திட்டங்கள்னு சொன்னால் நமக்கு எதுவும் பெருசாக தெரியாது. பெருசாக நம்ம உங்களால் எதையாவது 1-2 சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெயலலிதா கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து போயிட்டு இருந்தார். ஆனால் இவங்க கொண்டு வந்ததில் உங்களுக்கு நேரடியாக பெண்கள் வந்து பேருந்துகளில் போகிறாங்க, அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. 2வது மாணவர்கள் மாணவிகள் 2 பேருக்கும் மாதம் 1000 ரூபாய் நேரடியாக பயனுள்ளதாக இருக்குது. படித்து முடித்தோடனே அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டரு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு காலையில் ஃபுட்டு, எல்லாமே உங்களுக்கு நேரடியான இது. அதே மாதிரி வீடு தேடி கல்வி, அதே மாதிரி மருத்துவம், இது எல்லாமே வருது. 2.5 கோடி பேருக்கு இல்லம் தேடி மருத்துவம் போயிருக்கு. அதில் 2.5 கோடியாவது நபர்கள் வந்து அவருடைய ஸ்டோரி கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மலை உச்சியில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கை கால் எல்லாமே செயலிழந்து போயிடுது. கீழேருந்து 5 கிலோமீட்டர் ஒரு 2 டாக்டர், நர்ஸும் ஒரு டாக்டரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஃபிசியோலாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஓரளவுக்கு நடக்கிறாரு. இன்னும் 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் மறுபடியும் வயல்வெளிக்கே போயிடுவார். அவங்களுக்கு ஒரே ஒரு மனைவி, அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும். அவங்க வேலைக்கு போனால் தான் இவரை பார்த்துக்க முடியும். மலையில் 5 கிலோமீட்டர்னால் சாதாரணமானது இல்லை. ஜீப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். தினமும் அந்த 2 பேர் போயிருக்காங்க ஒரு உயிரை காப்பாற்றுறது. அதுக்கு தான் அவங்க வந்து பாஸ் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பாஸ் தான், இவ்வளோ வண்டி தான் உள்ளே போக முடியும். எல்லா வண்டியும் போச்சுன்னா நாய்ஸ் பொல்யூஷன் ஆயிடாதா? அப்படிலாம் அதுக்கு தான் அவங்க இ பாஸ் வச்சு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு மலைக்கு ஏறும்போதுமே உங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கான்னு வண்டி செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அப்படியெல்லாம் மலைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே அந்த வாதத்தை வைக்கலாம், போக்குவரத்து ஏன் சரி பண்ணலன்னு வைக்கலாம். மலைக்குள்ள அந்த வாதத்தை வைக்க முடியாது. அது மலைக்கான அழகு, அது அப்படியே தான் இருக்கும். அங்கே வந்து ஜீப் அந்த மலைக்கு ஜீப் தான் ஏறுனா ஜீப்புக்கான டிரான்ஸ்போர்ட் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, டிராக்டரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல அதிகமாக ரோடை நல்லா போட்டு ஃப்ளைட்டை கொண்டு வாங்க, பஸ்ஸை கொண்டு வாங்கன்னா அதெல்லாம் பேச முடியாது. நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துலையுமே அவங்களோட வாழ்வாதாரம் அந்த டீ இலை பிக்கிறது தான். அந்த இடத்துல போய் ஒரு திட்டம் சேர்ந்துருக்குல்ல, யாரோ ஒரு நபருக்கு சேர்ந்துருக்குல்ல, அதுதான் நேரடியாக போய் அவங்கள சேர்ந்த திட்டம். ஸோ அப்போ அந்த திட்டங்கள் இவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னாலும் அதெல்லாமே தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். போராட்டங்களும் தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். எதுனாலும் அவங்களுக்கு முடிவுகள் தான் சொல்லும். இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக சேலஞ்ச் பண்ணலாம், திமுக ரெடியான்ற அளவுக்கு கேட்குறாரு.
இவரெல்லாம் ஒரு என்னங்க இல்ல எனக்கு புரியல. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்க. அதாவது ஆ. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல கல்வியினுடைய ரேஷியோ எப்படி இருந்துச்சுன்னு அவர் பேசணும் முதல்ல. அப்புறம் வந்துட்டு பெண்கள் கல்வியோட ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சுன்னு பேசணும். கல்வி கடன் முக்கியமாக தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ இருந்துச்சுன்னு பேசணும். இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு பேசணும். தமிழ்நாட்டோட கடன் ஏறி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்குற அந்த நிலை இருக்குல்ல, அந்த நிலைக்குள்ளே தான் தமிழ்நாடு அரசு கடனுடைய வரம்பு நிலை இருக்குது. சரிங்களா? சரி, அது எல்லாமே தனிநபராக வாங்கிட்டாங்க. இங்கே இருக்கிற கொரோனா உட்கட்டமைப்புகளுக்கான செலவுகள், இங்கே இருக்க நான் சொன்னலையா நேரடியாக போய் சென்றடைஞ்ச திட்டங்களுக்கான செலவுகள், இதுதான் சரியாக சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நீங்கள் என்ன செலவுகள் செய்தீங்கன்னு அவர் வந்து முதல்ல பேசணும். இது வந்து அவர் அதாவது அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில் கூட ஏதாவது ஒரு நிர்வாகத்திறன் இருந்துச்சு, ஏதோ பேசலாம், ஏதாவது பாயிண்ட் இருக்கும். இவரோட ஆட்சி காலத்தில் பாஜக சொல்கிற எல்லா திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவர் வந்து வாக்குறுதிகளுக்காக பேசலாமா? இல்ல நம்ம அப்படி பேச முடியாது இல்லையா? அதிமுகவுக்கும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு இருக்கோ அதே ஓட் பேங்கிங் அதிமுகவுக்கும் இருக்கு இல்லையா? இருக்குதான். ஆனா இந்த கம்பாரிசன் பேசுறாங்கல்ல, இந்த கம்பாரிசன் நீங்க கொரோனா காலகட்டத்தில் திமுக வந்து தெளிவாக சொல்லுச்சு, ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்குங்க, இதை ஆரம்பத்திலேயே தடுக்கணுங்க அப்படின்னும் போது அவர் நக்கலாக சிரிச்சிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் வராதுங்க போங்க அப்படின்னாரு. ஆனால் அதே படமா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, கஜானாவில் காசே இல்லைங்க போங்க அப்படின்னாரு. ஏன்னா கடனை வாங்கிட்டாரு. எப்படி தமிழ்நாடை விட்டுட்டு போனாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறமா பிடிஆர் அவருடைய டேலண்ட்டுக்கு அவர் நிதியமைச்சராக வந்தார். அதுக்கப்புறமா அவருடைய ஒர்க்கில் அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி வந்துச்சு. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஜிடிபியில் நாம தான், கல்வியில் நாம தான், வேலைவாய்ப்புகளில் நாம தான், எல்லாத்துலேயுமே நாம தான் இருக்கோம். இது 2016லேருந்து 21 வரைக்கும் இப்படி இருந்துச்சா?